எனக்கு என்ன லொக்கேஷன் வர ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த டைப்பில் ஸ்டார்டிங் ஓப்பனிங் இருக்குது, அது மன்னிச்சிருங்க. பட் இந்த வீடியோ வந்து நானும் அப்போ ஒரு ஞாபகம் தான் வருது. அப்போ கூட நானும் ஜெகனாவும் தான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நானும் ஜெகனா தான் எடுக்க போகிறோம். ஒரு என்ன சொல்கிறது, எதிர்பார்க்காத ஒரு சடன்லி ஒரு பிளானில் நானும் ஜெகனாவும் கிளம்பி வந்திருக்கோம். பதட்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு நீச்சல் குளத்தை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நானும் ஜெகனாவும். நான் அதை பற்றின விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நானும் ராகுலும் வந்து இந்த ஒரு காம்பினேஷனில் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். நாங்கள் அதுவே ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோலாம் பண்ணலாமா வேணாமா அந்த வீடியோவை ஸ்டாப்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டைமில் வந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ அது கட்டத்தில் வந்து சரத்திட்டலாம் பேசணும். சரத் தான் சொன்னேன், ஏன்னா அவனுக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் தேவைப்பட்டது. ஸோ எல்லாமே லைஃப்லையும் சரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 பேர் பண்ணுங்கடா, உங்களால் முடியும், ட்ரை பண்ணுங்கள், அவங்க காம்பினேஷனில் பண்ணுங்கள், நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க காமெடி சொல்லி. சரி நீங்களுமே வந்து இந்த நியூ இயர்லேருந்தே அது கொஞ்சமாக பிரேவ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் சொன்னான். ஸோ நானும் ராகுலுமே வந்து சரி பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். என்ன போதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக. ஸ்டார்டிங்லேருந்து இல்லை நான் நீ இல்லாமல் எப்படின்னா பண்ணுறது சொல்லிட்டேன். பட் அவர் வந்து இந்த வீடியோ எடுத்த மெயின் ரீசனே அவர் தான், சரத்தனா தான். ஏற்கனவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா, சேனல் சைலண்ட்டாக இருக்குது. நான் வந்து வீடியோ போகிற மைண்ட் செட்டுன்னு சுத்தமாக கிடையாது, நான் ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ நீங்களாச்சும் போய் உங்களோட சைட்லேருந்து நம்மளோட ஆடியன்ஸை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை நம்பி தான் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்குமே என்னென்ன நம்ம கூட இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்காகாச்சும் எனக்காகாச்சும் போய் வந்து நீங்கள் 2 பேர் போய் வீடியோ எடுங்கடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் கொடுத்த தைரியத்தை, இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை வச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து ஓரளவுக்கு தைரியத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு தைரியத்தினால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நாங்களுமே சரி நம்ம பண்ணிடலாம், இன்றைக்கி என்ன ஆனாலுமே பரவாயில்ல. எவ்வளோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 1.5 வருஷத்தில் அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் போய்ட்டு அங்கே வந்து இப்போ எடுத்துகிட்டு வாங்க, 2 பேர் தனியாக போயிட்டு நீங்கள். அப்போ தான் எனக்குமே வந்து ஒரு ஹாப்பி அப்படின்னு சொன்னால். ஸோ எங்களுக்குமே தேவைப்பட்டது இது. பார்க்கலாம் இந்த காம்பினேஷன், இந்த இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. நீங்கள் தான் சொல்லணும், அது பார்க்கலாம். எனக்கு பயமாக இருக்குண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த நைட்டில் தனியாக வரத்துக்கே ஒரு மாதிரி ஜர்க்காக இருக்குது. ஒரு பொதாரில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனால் அடி நிறைய அவர்ஸ்ட்டு என்ன பிரச்சனை ஒன்றும் ஃபோன் பண்ணிடலாம்டா. சரியா, வேறு வழியில் பண்ணி தானே ஆகணும். தெரியுது நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சொல்கிறேன் அங்கே இல்லைண்ணா. எங்கே லாஸ்ட்டில் பண்ண உள்ள பாருண்ணா. ஏய் ஆமாம் கேமரா டாக்கில் பிளர் ஆகுதுண்ணா. அதுக்கா இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ராகுல கையில் உங்கள்கிட்ட இருக்கா? நான் சார் டக்குன்னு யாராவது ஆளுகில வந்தாச்சு அது எதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஓகேவா? கட்டின மாதிரி இல்லை. கேட்டுச்சுண்ணா வெளியே கத்தினே தானே இருப்பாங்க. சொல்கிறதுக்கு நான் வெளியே நிற்க வேணாண்ணா, வெளியே நின்னா சவுண்ட் போட்டு தான் இருப்பாங்க. என்னண்ணா இப்படி இருக்குதாண்ணா, இவ்வளோ ஹைட்டில் இருக்குதாண்ணா பில்டிங்கு. மண்டபம் வீடு இருந்துருக்கு, மண்டபம் வீடு இருந்துருக்கு. போ என்னடா கைது ஸ்டார்டிங்கு ஏதோ என் மணியை டெஸ்ட் பண்ண முடியும். பார்த்தியா? நான் பார்த்தேன், மீன்ச்சு மேலே தான் இருந்துச்சு. மேலே கேரா மாடி மேலே கேருக்குண்ணா. டேய் இந்த இடத்த பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையா? எத்தனை பேர் இறந்துருவோம்னு சொன்னேன்? எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன் இந்த இடத்துல? 2 குழந்தைக்கு செத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்தோட ஸ்டோரி வந்து நான் சொல்லி அனுப்பிச்சாரு. என்னன்னா, இந்த இடத்துல வந்து நீச்சல் கற்றுக்கிறப்ப 2 குழந்தைங்க வந்து செத்துட்டாங்கன்னா, அதில் முக்கியமாக ஒரு குட்டி பொண்ணா. அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு சில பிரச்சனையால் அந்த சில விஷயங்களால இந்த இடத்த வந்து இழுத்து மூட்டாங்க. பட் இந்த இடத்த இழுத்து மூண பேருக்கு இங்கே வந்துருங்க.
அதுக்கப்புறம் இந்த இடத்த இழுத்து மூணு பிறகு இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிற நிறைய பேர் வந்து அந்த குழந்தையோட கத்துற சவுண்டு நீச்சல் கற்றுக்கிறப்ப சாகிறப்ப ஒரு பொட்ட சவுண்டாக வந்து அடிக்கடி கேட்குது இதுக்குள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்த கதை. ஸோ அதனால தான் இந்த இடத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமே இந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறமே நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா சரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணியும் வந்து இந்த இடத்துல வந்து சரி பண்ண முடியல. சரிவா எனக்கு வந்து உள்ளே வரப்போ தான் ரைட்டாக அந்த சவுண்டு இது கேட்டுச்சு. இப்போ கூட கேட்குது. அவசரப்பட்டு வந்துட்டோமோ நம்ம. இதோ ஒரு நேரத்தில் நம்ம இறங்கி வந்துட்டோம். நான் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ஓகேவா போயிடலாம். ஏதோ ஒரு டியூரேஷன் கணக்கு பண்ணலாம். 10 நிமிஷம் கூட வரட்டும், நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். கண்டிப்பாக. இது 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 ஏன்னா சத்தியமாக போட்டு விசிட்ட பண்ணி ஸ்லோவா பாரு. அந்த சைடு ரூம்ல இருந்து பாரு. சைடு ரூம்ல பாரு. சைடு ரூம் தானே இருக்குது. குழந்தை இல்லைண்ணா. நான் உருவம் பார்த்தேன். நான் விளையாட்டு சொல்ல, நான் பைக்கில் வளராத ராகுல் கூட சொல்லாத. நான் நிஜமாக தெளிவாக ஒரு உருவம் பார்த்தேன். நான் எட்டு பார்த்து போச்சுண்ணா. நீ சொல்லி நான் எப்படா மத்திருக்கேன். நான் என் மன கஷ்டம் உனக்கு புரியல. சத்தியமா ராகுல், உன் மன கஷ்டம் எனக்கு புரியும், என் மன கஷ்டம் உனக்கு புரியும். சரிடா, ஒன்று பண்ணலாம். எனக்கு நீ உனக்கு நான் உனக்கு அவ்வளோதான். நம்ம ஒருவர் நமக்கு ஒருவர்ன்ற மாதிரி தான். பவாலா அது பவால் இல்லைடா. ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டு இல்லை இங்க என்ன இருக்குது, எதனால இந்த இடத்துல வந்து மாதிரி ஆகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? நாம ஒருவர் நமக்கு ஒரு மறந்து கூடாது. ஏதாச்சும் நீ ஓடனா அவ்வளோதான் வா. இங்கே பாரு, எவ்வளோ வாங்கி எடுத்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஒன்று பார்க்கும்போது மாதிரி பக்கு பக்குன்னு ஆகுதுண்ணா. சரி, எனக்கு டவுட், அதையும் அப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க. நீ கேட்கறது பாயிண்ட் இல்லைன்னு சொல்லி ஒத்துருண்ணா. ஆனால் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினா தான் நான் வந்து பாசிட்டிவாக பேச முடியும்ண்ணா. சரி, ஓகே. போகி கொளுத்திட்டாங்கண்ணா. போகி கொளுத்திட்டாங்கண்ணா. ஏன்னா இது நான் ஏன் போகி கொளுத்துறேன்? பைத்தியம் உயிர்ண்ணா அது. யாரு கத்துறது? நீங்க குட்டி பாப்பாவா நீங்க? நாங்களும் சின்ன பசங்க தான், எங்களை பயன்படுத்தாதீங்கன்னா. உங்களை மாதிரி அழுவாதீங்க. நீ பேச ஒன்றும் பிடிக்கிறான்னு பார்க்கலாம். நான் பேசுறேன். அழுவாதீங்க. அவங்கள பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்களும் சின்ன பசங்க தான். எங்க 2 பேருக்கு உயிரையும் தரோம். நாங்க உயிர் மட்டும் தான் சொன்னோம். உயிர் மட்டும் தான் சொல்லு. கொண்டாட்டுக்கு மட்டும் தான் சொன்னேன். நீ நானும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னா கூப்பிட்டு போக மாட்டேன். சரிவா? தைரியமா போனா இருக்குண்ணா. போனா சரக்கு எல்லாத்துலேயும் பயமா இருக்கும். தனியாக ஓட போகிறோம்.
நான் இந்த இடத்த பார்த்தாரு நான் யாரும் தள்ளி விட்டாங்க நான் பின்னாடி இருந்து கேள்வி நீ கேளு அந்த குட்டி பாப்பா நீங்க தள்ளி விட்டீங்க பாப்பா பாப்பா நீ தள்ளி விட்ட பாப்பா பாப்பா நான் எதுக்குமே வரல நானும் ஜெகனா எதுக்கு வந்துருக்கோன்னு பார்த்தனா எதுவுமே இல்லை தெளிவாக கேட்டுக்கோ நீ நீ இங்கே நீ இருக்கே இல்லை எங்களுக்கு தெரியாது நானும் ஜெகனா சும்மா வீடியோ எடுத்துட்டு போகலாம் வந்தோம் வந்த வழியே நம்ம சைடாக திரும்பி போயிடுவோம் ஆமா கண்டிப்பா ஒரு மணி நேரம் மட்டும் எங்களுக்காக ஒருத்தரீங்க நாங்க அதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் லைஃப் லாங் இது இந்த பயமுறுத்துறது கத்துறது நிறைய பின்னாடி இருந்து ஜல் கொடுக்குறது தள்ளி விடுறது அதெல்லாம் வேணாம் நான் பெரிய பெரிய பேயெல்லாம் பார்த்துக்கணும் சொல்லிட்டேன் என்ன சொல்லு கேட்டாங்க சின்ன வயசுல இருந்து வயசு பெருசாயிட்டுல குழந்தைக்கு ஆவி வளருமா தெரியும் இருக்கும் வளரும் கண்டிப்பா அதுவும் ஒரு உயிர் தானே வளரும் கண்டிப்பா சரி அதுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் நான் இப்போ ஒரு 3 2 1 நான் 3 2 1 சொல்கிறேன் அப்படியே ஓடி சொல்லணும் ஓடிடு ஓகேவா 3 2 1 ஓடிடு யாரா நீ அங்க நீ சொன்னதா நான் வரத்துக்கு 3 2 1 பயமா இருக்குண்ணா அட போடா சொல்லு 3 2 1 அங்கே சரி உயிரே போனாலும் அங்கிருந்து வந்துடாது இப்போ 3 2 1 சொல்லு 3 2 1 சொல்லு 3 2 1 சொல்லு 3 2 1 நோ நான் வரதுக்கு நீ ஏன் வர நீ தான் சொன்ன நான் தான் அங்க வரணும் போ 3 2 1 ஒரு வழியா அந்த ரூம் வந்து கடந்து வந்துட்டோம் நீ வந்து அவசரப்பட்டு மட்டும் வந்துடலாம் ஆமாம் கேட்டா சரிங்கிற மேலே சொல்லுவான் ஃபஸ்ட்லேருந்தே மேலே நடக்கிறாங்க இப்போ கொடூரமான குழந்தையா இருக்குமோ அதை சொல்லிட்டு நான் கேட்குறேன் ராகுல பிடிச்சிருக்கா உங்களுக்கு ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க நான் தான் சொன்னால ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க கண்டிப்பாக லாலிபாப் நான் வாங்கி வந்து தடுத்து போகிறப்போ கண்டிப்பாக ஓகேவா ஏன்னா ஒரு குழந்தையோட ஒரு குழந்தைக்கு தான் தெரியும் எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தாங்கன்னா கூட நாங்கள் அலாரம் வச்சுருக்கோம் மழை பெய்யுதான் இல்லை ஸ்விம்மிங் பூல் தண்ணி அந்த குழந்தை குளிக்குதா ஸ்விம்மிங் பூலில் எங்கே ஒன்றுமே இல்லை ஸ்விம்மிங் பூலே காணுமே அது ஆவினா அது என்ன பண்ணா நான் அசிரி பத்திரியா என்னடா சொல்கிறேன் சீரியஸாக சொல்லணுங்கண்ணா அது என்ன பண்ணுண்ணா ஓட் பண்ணலாம் சைலண்டாக வெளியே போயிட்டு போயிடலாம் ஓகே யாரு போ நீ தானே ஃபஸ்ட்டு போகணும் போனா வயசில் பெரிய தானே ஃபஸ்ட்டு போகணும் கீழே பார்த்து போ கீழே டக்குன்னு எல்லாம் வந்து வந்துட்டு போகுது வழி கேட்டோமா மாடி எவ்வளோ வழி அங்கே நம்ம எடுத்து வச்சுருக்காங்க நான் இடமே விளங்கும் போதுண்ணா இடமே இல்லாமல் இங்கே வெயிட் பண்ண நம்ம நேரம் போனோம் இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து ரொம்ப நாள் ஆகுது போல போயிடு மேலே போ நிற்காத
சரி சரி நீ கேவனா வைக்க நான் பொண்ணு நான் ஆற்றுக்கு வந்துருக்கேன் நிற்காத போ 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 சாமி நம்ம சின்ன குழந்தைன்னு சொல்கிறது கோவம் வந்துச்சு நினைக்கிறேன்டா. நிச்சயமாக ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுண்ணா. தீ ஒரு நெருப்பு ஸ்மெல் வருதுண்ணா. நெருப்பு ஸ்மெல் வருதுண்ணா. என்னாச்சு நினைச்சிருக்காங்களா? நான் திரும்ப மாட்டேன். யாரா இருக்காங்க பின்னாடி? குட்டி பாப்பா இவருக்கு இங்கே தொப்பி வேறு. யாராச்சும் இருந்தீங்கன்னா அண்ணன் பண்ணாதீங்க. ஆமாம் நான் அண்ணா நினச்சிக்கோங்க, தம்பியை நினச்சிக்கோங்க, ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட பேசுகிறவங்கள ஒரு தைரியம்லாம் கிடையாது. அந்த விலங்கமான நல்லா வேணாம். நான் உங்ககிட்ட பேசுறவங்களுக்கு தைரியம்லாம் கிடையாது. நீங்கள் எது எங்கே இருந்தாலுமே சைலண்டாக இருக்க. நீங்கள் ஒரு பக்கமாக இருக்க, நாங்கள் ஒரு பக்கமாக இருக்கோம். மந்தையில் குடிச்சிட்டு போயிடும். பாயிண்ட் அவ்வளோதான். சத்தியம் சத்தியம் பண்ணலாம். ப்ராமிஸ் ப்ராமிஸ். சத்தியமா சொல்றேன். இங்க பாருங்க, கீழே அதிக வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மேலேயும் இதே மாதிரி ஒன்று செத்து கிடக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து அந்த ஒரு குழந்தை சத்தம் மாதிரி தெரியல. 1008 குழந்தை செத்து போன இடமே தெரியுது. சுடுகாடா இது? சுடுகாடு மாதிரி இருக்கு. சுடுகாடு இது. நார்மல் வீடியோ எடுத்த எனக்கு இடம் அனுப்பினாலும் சுடுகாடு லிங்க் அமைச்சிருக்கேன். நான் சுடுகாடு லிங்க் அமைச்சு வச்சிருக்கேன். அது பின்னாடி நம்ம 2 இடத்துல இருந்துச்சு. நமக்கு சேஃப்டி இருந்தாலும் வா. பயமுறுத்துறீங்க. நான் சொல்றேன், டார்ச் ஆஃப் பண்ணிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு வெயிட் கம்மியாக இருக்குமா? இப்போ புதுசு ஒரே கம்மிக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிற? நம்ம இங்கேருந்து போனோம் போ. இப்போ என்னன்னா டார்ச் ஆஃப் பண்ணிடலாம். டார்ச் ஆஃப் பண்ணிட்டு மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துடலாம். அப்படி கீழே வீட்டுட்டு இவங்க மயக்கம் போட்டாங்க. இவங்க நம்மளை பார்த்து பயந்துட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு அதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம். என்ன சொல்கிறேன்? ஏன்டா தலைநாடி அடி ராகுல நான் பேய் தான் மனுஷன் தெரியும். யாரும் யாரும் மயக்கம் தெரியும். அதுக்கு அது
ஏன் 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 இப்படி பண்றீங்க நீங்க? ஏன் பயப்படுறீங்க? நான் உன் ஃப்ரெண்டு தானே சொன்னோம். சொல்றா கேளு. என் ஃப்ரெண்டை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சாக்லேட் தான் வாங்க ப்ளீஸ் உங்களுக்காக. சாக்லேட் சொல்லாத. நான் சாக்லேட் எது வாங்கி கொடுத்தோம் அது ரத்த காவு கேக்குதுடா. ரத்த காவு. நீ ஏன்டா இப்படி மந்திர வளர்த்து கத்துற? அந்த நாயில கூட வெச்சுடு. பாத்துல நீ வந்து பாத்து அடிங்க. இந்த பாத்ரூம்லேயே சமாதி கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன்டா நமக்கு ராகுல. நைட் பேக்கில் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஓகே அப்புறம் அப்படியே கேட்கலாம் கொஸ்டின். ஏன் எங்களை பயன்படுத்துறீங்க? நாங்கள் என்ன உங்களுக்கு பாவம் பண்ணோம் கேட்கலாம். ஓகேவா? எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா, அந்த நாயெல்லாம் எதுக்குடா அப்படி செத்து போடாது? தப்புனா அது முடியலடா என்னால். ஒரு நாய்னா கீழே ஒரு மேலே இருக்கு. அது மண்டையா ஆச்சு பார்த்து இல்லையா? சத்தோட அது மண்டையில அது அப்படிலாம் சொல்லாது. எரிஞ்சு போயிருச்சுன்னா அது அப்படிலாம் சொல்லாத. அது கோவம் சாவடிச்சாலும் பரவாயில்ல. பேட் வேர்ட்ஸ் அது பேட் வேர்ட்ஸ் அது பிடிக்காது. நிஜமா நம்ம எல்லாரும் வந்து நல்ல இடத்துல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கலாம். ஆமாம் சீரியஸ் சத்தியமா இது குழந்தைங்களுக்கு முன்னாடி வேற ஏதோ யாருக்கும் ஆயிருக்கு. கண்டிப்பாக குழந்தை கிடையாது. கொள்ளுமாறு ஆகிருக்குண்ணா. கொள்ளுமா நாளைக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கு. அவ்வளோ வட வச்சு தப்பிச்சுட்டா எப்போ என்ட்ரன்ஸில் எஞ்சி போய் கிடக்குது எல்லாமே. கால் வைக்கிற இடம்லாம் படமாக இருந்தா கால் வைக்கிறதெல்லாம் தண்ணி வெடியா இருக்குது. படமா இல்லை அது உயிர் தானே. இது வேற ஆட்டோ ஃபோர்ஸ் ஆகிட்டே இப்போ ஏன் இப்போ இப்படி ஆகுது? அங்க வச்சு அப்பா சைட்டானே சைட்டானே என்கிட்ட நீ வந்து அடிச்சு சாம்பலா போயிடுவே. நீ சாம்பலா போயிடுவே. என்ன சீக்கிரம் சீக்கிரம் நான் பாக்குறேன். ஆமா மச்சிக்கிறேன். கரெக்ட் தைரியம் நான் மச்சிக்கிறேன். கைஸ் இப்போ நாங்கள் ஒரேடியாக வந்து நைட் விஷயம் வந்து செட் பண்ணிட்டோம். ஒரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் செட் பண்ணதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பிளான் பண்ணிங்கன்னா நைட் விஷயம் வந்து இங்கே எங்கேயாச்சும் வெளியே போகிற வேலை இங்கே நிறுத்தில வச்சுட்டு நாங்கள் மேலே போயிட்டு மேலே என்ன சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா அடிக்கடி மேலே வந்து ஏதோ அமைதி பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ நான் போய் ஒரு மேலே போய் பார்த்துட்டு நைட் விஷயம் கீழே வந்து வச்சுட்டு மேலே வந்து கீழே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அவ்வளோதான். ஆஷா எனக்கு டவுட்டு நம்ம ஒன்றும் ஸ்விம்மிங் பூல்லே பார்க்கல. எங்கே இருக்கு
மாடி ஸ்விம்மிங் பூல் பின்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாக முள்ளு காடு. நான் மேலே இருந்து காட்டுறேன், மேலே இருந்து நான் காட்டலாம். சரி, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க நாங்கள் எங்கே போகலன்ட்டு. பயத்தை தாண்டி பயம் ஒரு பக்கம், பட் ஃபுல்லாக முள்ளு மாம்பழம். ஸோ அதனால் பெஸ்ட்டு போயிடலாம். சரி, இந்த நாய் வர ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். ராகுல் இந்த பக்கம் எதுவும் ரொம்ப போகுது பாத்தியா? இந்த ரூமில் போ. என்னாச்சு? இப்போது எத்தனைக்கு போது ரிஸ்க் வேணாம், டைம் ஆகிட்டு ரிஸ்க் வேணாம். ஸோ என்ன பண்ணலாம், இவர் கேமரா அந்த லாஸ்ட்டில் வச்சுட்டு மேலே போய் பார்த்துட்டு கீழே வந்து கேமரா கீழே போய் கேமரா ஆகலாம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? டேய், ஏன்டா அப்படி போயம் படிக்கிற மாதிரி படிக்க? சத்தியமாக ஒன்றுமே புரியல நீ பேசுறது. டக்கு கேமரா விற்கிறோம், மேலே வரும் பார்க்குறோம், கீழே வரும், கேமரா எடுக்கிறோம், போகிறோம், எடுத்துகிட்டு கிளம்புறோம். ரிப்பீட்டு வா. அவ்வளோ ஒன்றும் இல்லைவா, போகலாம். எதுக்கு அந்த ரூம் போகலாம். ஒரு இதுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் என்ன இருக்குமோ? வாய்ப்பு செஞ்சு வாங்க. எங்கே இருக்கு நைட்டு? நைட்டு தானா சுற்றுதுண்ணா. தானா சுற்றுதா? தானா சுற்றுதுண்ணா. அது நான் எதுவுமே பண்ணலண்ணா. எப்படி தானே சுற்றுது? இந்த கை ஒரு மாதிரி ஆகுது. ஜி வேணாம், உன் கை நடுத்து சுற்றுதோ ஒரு வேலை. ஓ சரி, கீழே வை, கீழே வை. என்னடா அப்படி சுற்றுது நைட் விஷனு? கெஸ்ட்டு போயிடலாம். வைக்கிற மாதிரி அழகு இருக்கு. வா, அங்கே சவுத்து மேலே வச்சுக்கலாம் போட்டு. இல்லை அங்கே வேணாம், நாங்கள் வேணாம் இங்கே வச்சுக்கலாமா? சரிடா. நீங்கள் இங்கே யாராவது இருக்கீங்கன்னா எப்படியாவது இங்கே நாங்கள் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் வச்சுட்டு போகிறேன். நீங்கள் என் கூட பேச முடியலாம் கூட தயவு செஞ்சு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உணர்த்தணும்னா நாங்கள் நீங்கள் இல்லாதப்பா இருட்டாக சமயத்தில் நீங்கள் சுற்றுங்க, உலாத்துங்க. நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இடத்துட்டு காலி பண்ணிடுறோம். ஆமாம், ஓகே வேணா? ஆமாம். என்ன சரி வேணாண்டா, மேலே அப்படியே ஆரம்பத்திலே காட்டுது. அவ்வளோ பெரிய மரம் ஆடுது. கொஞ்சம் தூரம் நம்ம வேணாம். நம்ம இவ்வளோ தூரம் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் தெரியுமா? திட்டுது மாதிரி இல்லை நம்மளா? கீழே மேலே சுமக்குது, மேலே தான் கீழே சுமக்கிக்குதுங்க. நம்மளை ஆட்டம் காட்டுதுன்னு நினைக்கிறேன்டா. ராகுல நம்மளை ஆட்டம் காட்டுது. ஸ்விம்மிங் பூல் என்ன பண்ணாங்க? ஆமாம், வா. என்னது எதுவும் வந்த மாதிரி இல்லை? ஒன்றும் இல்லை. மேலே இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஆவி கிட்ட பேசணும்ல, அந்த ஆவி தான் கேமரா மாதிரி போதும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே எங்கடா இது இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய மரம், இவ்வளோ பெரிய மரம் அப்படியே அப்படியே குலுங்குது, மரமே குலுங்குது. எங்க மரத்தில் உட்காந்துக்குமோ? ஒரு வேலை மரத்தில் உட்காந்துக்குமோ தெரியலண்ணா. அது இருக்கலாண்ணா. மரத்துலடி ராகுல இங்கே உட்காந்துக்கிறீங்களா நீங்கள்? அர்த்தமே இல்லையா? மற்ற மேலே உட்காந்துக்கிறீங்களா? ஒரு வேதாள ஆவியாண்ணா? தெரியலடா. குழந்தையோட பெண்ணெஞ்சிருக்கிற வேதாள ஆவியா இருக்குமோ? கண்டிப்பாக குழந்தைங்க கூட கிடையாது, வேறு யாரும் இருக்காங்க. ராகுல ஸ்விம்மிங் பூலில் தண்ணி தான் இருக்குமா? அண்ணா ஸ்விம்மிங் பூலில் தெரியலண்ணா. அது எங்கடா ஸ்விம்மிங் பூல்லே காணும்? நான் இந்த இடத்துல நம்ம போனால் உயிரோட சமாதினா அது அவ்வளோதாண்ணா. என்ன சொல்ற? விளையாடாதண்ணா. விளையாட போறேன் சீரியஸாக சொல்லிட்டுங்க. இதுவே மேலு நீ உனக்கு பண்ண மாதிரியா அதே மாதிரி
உங்க இழுத்தாங்க எனக்கு தள்ள வேகத்தில் நான் கீழே விழுந்துருப்பேன் உள்ள பில்டிங் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்தப்போ ஓகே போய் எடுத்து போயிடலாமா அவ்வளோதான் டைம் ஆயிடுச்சுண்ணா ரொம்ப அன்டைம் ஆகிட்டு இருக்குண்ணா மிட் நைட்டில் வெளியே கிளம்ப முடியாது நான் போதுண்ணா கீழே போய் எடுத்துட்டு மட்டும் போயிடலாம் மேலே போனால் கீழே போனால் மேலே என்னடா எலும்புண்ணா திரும்பி இருக்குண்ணா இது நாட்கள் கேட்குறா இது மேலே போனோமா நம்ம நான் ரொம்ப போகாத ஜெகண்ணா கிஸ்ட் வேணா ஜெகண்ணா இங்கே இருக்குது குழந்தாய் லாஸ்ட் கிட்ட மட்டும் சாரி கேட்டு ஆக்சுவலாக அதுதான் நம்மகிட்ட சாரி கேட்கணும் சரியில்லை அதுதான் நம்மளை பயன்படுத்தி நம்ம அதை பயன்படுத்தல சாரா குழந்தாய் மன்னிச்சிரு நாங்கள் போகிறோம் குழந்தாய் வீட்டு சொல்ல சாஞ்சிச்சு நான் ஓகே மாறு நான் 1 2 3 சொல்கிறேன் சாரி ஒரே சாரி கேட்டு சாரி சொல்லிருக்கலாம் கேமரா தூக்கி முடியும் ஓகே 1 2 3 போயிடு ஒரு வழியாக வந்து நாங்கள் இந்த இடத்து ஓட்டி வந்துட்டோம். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் போய் தைரியமாக போய் பார்த்துடலாம் அப்படி இப்படின்ட்டு. நான் எங்களுக்கு அந்தளவுலாம் இது கிடையாது. இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணதே வந்து சத்தியமாக லைஃப் டைமில் ஒரு ரெக்கார்டு. நம்ம ஜெயிச்சிட்டோம் வரான்ற மாதிரி லைஃப் டைமில் வந்து நிறைய பேர் கேட்டுருங்க போய் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ராகுல் அண்ணியும். ஸோ வந்து நாங்கள் ரொம்பலாம் பண்ணல, பட் எங்களால் முடிஞ்சது ஸோ சரத் சொன்ன வார்த்தைக்கும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஸோ எல்லாருக்காகவும் சரி ஓரளவு சின்ன ரிஸ்க் வந்து முக்கியமாக பேய் ஃபேமிலிக்காக அது பண்ணி தான் ஆகணும். ஆமாம், ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஒரு உருவம் தள்ளி விட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏதோ ஒரு போர்ஷன் தள்ளிச்சு. நான் போய் நிறுத்திலாம் போதும், நான் தனியாக வந்து ஒரு மாதிரி ஜெர்க்காகுதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் சர்ப்பா உடனே சொல்லி அனுப்பினாரு, ராகுல தைரியம் உங்களை நம்பி தான் நாங்கள் அனுப்புகிறேன், ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். நீங்கள் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். நீங்கள் நினைச்ச அளவுக்கு நாங்கள் அந்தளவுக்கு தைரியமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலனாலும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக நாங்கள் பண்ணுறோம். என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கும் சரி. ஏன்னா உள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து உள்ளே சரி ஓகே நார்மலாக போகிறோம், இந்த இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் உள்ளே போனோம். பட் வந்து உள்ளே போனவொடனே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு. குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இல்லை பெரியவங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட 3-4 நாய் வந்து எரிச்சிருக்காங்க. செத்து போயிடுச்சா ஒன்றுமே செத்து தான் போயிடுச்சா என்ன பண்ணிடுறாங்கன்னு தெரியல. அது அப்படியே தெரியல, அது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி எப்படியோ சர்வே பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இப்போ நிற்கிறோம். நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஸோ வந்து இந்த வீடியோ யாருக்குமே ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க தெரியல, பார்த்த எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அதே மாதிரி எனக்கும் ராகுலுக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து காமெடியாக இருக்குது, ஃபன்னியாக இருக்குன்னு சொல்லிங்க. பட் அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு த்ரில்லாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து காமெடியாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து நிறைய பேர் எங்களுக்குமே வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. என்ஜாய்மெண்ட் இப்போ தானே என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வீடியோ வரலாம், எங்களால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். அடுத்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணிங்கன்னா அந்த சப்போர்ட் வச்சு தான் நானும் ஜெகனும் கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா ஒத்துக்கிறேன், நீங்கள் திட்டுவீங்க, பட் இருந்தாலுமே வந்து எல்லாம் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து அது இல்லாமல் வந்து
சரத்துமே வந்து ஒரு கூடிய விரைவில் வந்து அவன் வந்து அது அப்டேட் ஆன சொல்லுவான். ஏன்னா அவனுக்குமே வந்து சில பல இதுவெல்லாம் தேவைப்படுது. ஸோ அது வந்து நாங்கள் சொல்கிறது சரத்தே வந்து விரைவில் வந்து அவன் சொல்லுவான். ஸோ ஓகே கைஸ் முடிச்சிக்கலாமா? ஓகே, இதோட பிடிச்சா நல்லா போய் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேய் ஃபேமிலி சேனல் சிம்பிளி சரத்தான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை தமால் தட்டுங்க. நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ எதிர்பார்க்குறீங்க, எனக்கு நல்லா தெரியும் அது வரும். அது கூடிய சீக்கிரத்தில் எப்படி வரும் தெரியாது, பட் ஒரு நாள் கண்டிப்பாக வரும்ன்றதை நானும் நம்பிட்டு இருக்கேன். அவரு தான் 1 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், யாருக்கு தெரியும், அது தான் தெரியும். ஆமாம், பட் முடிஞ்ச அளவுக்கு பேய் ஃபேமிலி வந்து இந்த வீடியோ வந்து செம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுறேங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு பேய் வீடியோவில் மீட் பண்ணுறோம். டாடா கைஸ், see you. என்றும் உங்கள் குண்டு குழந்தை அண்ட் உங்கள் ரன்னிங் ராகுல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.